A box contains 6 cards number from 1 to 6. ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்பர்ஸ் வந்து இருக்கு கார்ட்ஸ்ல. A student is asked to pick up 2 cards one by one after the replacement. அதான் முதல்ல ஒரு கார்டு எடுக்கணும். அது என்ன நம்பர்னு நோட் பண்ணிட்டு அந்த கார்டை திருப்பி அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டுட்டு இன்னொரு கார்டு எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை திருப்பி அந்த பாக்ஸ்ல போட்டு இன்னொரு கார்டு எடுக்கும்போது மேபி அது 1 வந்திருக்கலாம். இல்ல முதல்ல 1 வந்துட்டு அடுத்து 2 வரலாம். அது மாதிரி 6 வரைக்கும். இது நம்மளோட இந்த 2 டைஸை நம்ம த்ரோ பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி, என்ன சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும், அதே சாம்பிள் ஸ்பேஸ் தான் இங்கேயும் கிடைக்கும். ஏன்னா அதே 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுனால. அண்ட் நோட் டவுன் த நம்பர் ஆன் த கார்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 36 எலிமெண்ட்ஸ் கிடைச்சிரும். 1, 1, 1, 2 6,6 வரைக்கும். இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். இதுல let A be the event of getting sum of the number and the 2 card is 10. sum வந்து 10 வரணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஒன்று 4,6 இருக்கலாம், இல்லைனா 5,5 இருக்கலாம், இல்லைனா 6,4 இருக்கலாம். இதுதான் 10 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். அடுத்து B be the event number other than 4 on the first card is selected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கார்டில் 4 வரக்கூடாது, மற்ற எல்லாமே செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க இந்த 36 எலிமெண்ட்ஸில் இந்த ஒரு ரோ மட்டும் கிடையாது. அந்த 4,1 4,2 இந்த ரோ மட்டும் கிடையாது, மற்ற எல்லா நம்பர்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈவெண்ட் கிடைக்கிறதுக்கு மொத்தம் இதில் 36 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒரு ரோவை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அந்த 6 நம்பர் மட்டும் போயிடும். அப்போ 30 அவுட் ஆஃப் 36 அதோட ப்ராபபிலிட்டி. இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 விஷயம். ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணால் போதும். ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா போதும். ஸோ இதில் பி ஆஃப் பி வந்து 30 அவுட் ஆஃப் 36 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்டர்செக்ஷன் தெரியணும்ல. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது ஏன்ற செட்டுக்குள்ளேயும் பின்ற செட்டுக்குள்ளேயும் காமனாக இருக்க எலிமெண்ட். இப்போ ஏலையும் பினையும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்னா இந்த 5,5ம் 6,4ம் வரும். 4,6 மட்டும் வராது. ஏன்னா பின்ற செட்டுக்குள்ள முதல் நம்பர் 4 இருக்கு, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம்ல. அப்போ இந்த 2 மட்டும் தான் இன்டர்செக்ஷன்ல வரும். அப்போ 2/36 தான் நம்மளோட இன்டர்செக்ஷன். இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஏல வந்து 3 எலிமெண்ட் இருக்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னன்னு கேட்டாங்கன்னா 3/36 அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இன்டர்செக்ஷன்ல 2/36 இருக்கு. பி ஆஃப் ஏல 3/36 மல்டிபிள் பை பி ஆஃப் பி வந்து 30/36 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது இது 1s are, இங்கே 12s are, இங்கே 1s are, இது வந்து 18 டைம்ஸ். 30யும் 36ம் 6 டேபிளில் 6 5s are 6 6 ஆர்னு கேன்சல் ஆகும். வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. ரெண்டு பக்கமும் சேம் வேல்யூ வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. இங்கே 1/18 வந்திருக்கு, இங்கே வந்து 5/72 வந்திருக்கு. ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால the events are not independent அப்படின்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணும். கேள்வி அதுதான் கேட்டிருந்தாங்க. 2 ஈவெண்ட்டும் இண்டிபெண்டன்டான்றதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நாட் இண்டிபெண்டன்ட் எழுதி சம கம்ப்ளீட் பண்ணணும்.